ഹലോ സാർ വണക്കം സാർ. ഞാൻ ഇന്നലെ പറഞ്ഞല്ലേ പോയിട്ട് ആ പേപ്പർ കൊണ്ടുപാടൂ. ഇല്ല സാർ. ഈ രാത്രി ഇവിടെ ഇങ്ങനെ തങ്ങിയ നേരം കൊണ്ട് നിനക്ക് നാട്ടിൽ പോയി ആ പേപ്പർ എടുത്തോണ്ട് വന്നൂടെ? சார் 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 அது யானை இல்லை சார், கூட பிறந்த புறப்பட்டேன் சார். நான் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் சார். சார் கேம்ப்ன்றாங்க, ஜூன்றாங்க, பயமா இருக்கு சார். சார் தப்பெல்லாம் ஏன் மேலே தான் சார். நான் தான் சார் கோச்சிக்கிட்டேன். அவன் குழந்தை மாதிரி பின்னாடியே ஓடி வந்துட்டான் சார். அதான் சார் பிரச்சனை ஆயிடுச்சு. ദയവ് സെഞ്ച് പെർമിറ്റ് പോയി കൊടുங்க സാർ. തപ്പ് എന്റെയാണ് സാറേ. ഷൊർണൂരിലേക്ക് പേപ്പർ ഇല്ലാണ്ട് ആനയെ കൊണ്ടുവന്നത് എന്റെ തെറ്റാണ് സാർ. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சார் கேம்பில் இருந்து ஆணையை விட்டுருவாங்க சார். இனி பேப்பர் எல்லாம் இந்த பக்கம் கூட்டு வர மாட்டேன் சார். പേപ്പർ കൊണ്ടുവന്നാ ഞാൻ ആനയെ വിട്ടുതരാം. சார் சார் சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் பழகிறத பார்த்துருக்கேன் சார். குடும்பத்தை பிரிச்சிடாதீங்க சார். காலில் விழுந்து கேட்கிறேன் சார். അരുത്. ഡാ, എണീക്കടോ. എണീക്കടോ. மன்னிச்சிருங்கய்யா, கதலை சாஞ்சிருந்தேன், திறந்துக்கிருச்சு. அதான் உள்ள காவலுக்கு அசந்து தூங்கிட்டேன். கொஞ்சம் போதும்பா. பகலுக்குள்ள பாலக்காடு தாண்டினா பிரச்சனை இல்ல. நைட் ஆனா பேப்பர் அது இதுன்னு கேட்பாங்க. தேங்க்ஸ்ண்ணே. சரி சரி போடா போடா. மாப்ள மாப்ள எனக்கு வெக்கமல்ல உனக்கு. பா ஊர்க திருடி. மனசு பெனையுதுங்க. என்னப்பா மனசு பெனையுது. அடிச்சு புரோட்டா போற மாதிரி. என்ன பாருங்க. ஹலோ சொல்லுங்க. யாரு மணிச்சட்டாவா? ஆமா. நீங்க ஆதியாட்ல இருந்து கும்கி ஏத்திட்டு போக வந்துட்டு இருக்கோம். இப்போ எங்க வரணும்? நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்போ நாங்க ஒத்த பாலத்தை நெருங்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு காரியம் செய்யுங்க. செருதுருத்தி பாலம் என்ன கேளுங்க. அங்க 2 பாலம் இருக்கும். அதுல பழைய பாலக்கரை பக்கத்துல நில்லுங்க, நான் வந்துடுறேன். நல்ல நேரம் முடியறதுல ஏத்திடலாம்ல? கண்டிப்பா 10:30க்குள்ள ஏத்திடலாங்க. நேராச்சு பாமா, பத்திரமா போங்க. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். சேர்ந்த உடனே ஃபோன் பண்ணப்பா. சரிண்ணே. இப்படி கொஞ்சம் லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல திருப்பி. வா வா. வள்ளி வந்தில்ல? വന്നില്ലേ മണി? வந்தில்லோ? ഇല്ല. கரெக்ட்டா தரமா போறேன். ஏய் நீ அங்க போய் வாப்பா. அப்படியே ஓடி திருப்ப முடியாது. பல்ல இருக்கு மாப்ள. சொல்லுங்க மணி. எங்க இருக்க நீ? ஊருக்கு போயிட்டு இருக்க. என்ன வழி சொல்ற? அது வந்து இங்க ஒரு 10:30 மணிக்கு கரையில இருக்க சொன்னல்ல. ஊருக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன செய்வேன்? மணி குட்டிமா விஷம் குடிச்சிட்டாலாம். ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல மணி. ஒரு 2-3 நாள் மணி நான் வந்துடுவேன். அது வரைக்கும் ஏதாவது பேசி அட்ஜஸ்ட் பண்ணிரு மணி. சரி பொண்ணை பாத்துக்கோ. யாட்டோ பாப்பா போலாம் மாப்ள. டேய் வரட்டா. டேய் நிறுத்துப்பா. டேய் நீ ஏன்டா இறங்கி வர? அண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்லப்பா, நீ கிளம்பு, நேரத்தோட கிளம்பு. சொல்லுங்கண்ணே, கேக்குறேன்ல.
எங்களுக்கு தை 15ஆம் தேதி கும்கி யானையை கொண்டு வந்து நிறுத்திடணும். ஏன்னா அன்னைக்கு தான் நாள் நல்லா இருக்கு. சரிங்க, எங்களுக்கு நேரங்காலம் தான் முக்கியம். சரி பண்ணிடுறேன்யா. பார்த்துக்குங்க. வள்ளி என்னன்னா 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றான். இந்த நேரத்தில் கும்கி அணைக்கு நான் எங்க போவேன்? 2 நாள் தானே. ஆதிகாடு போற வழியில நாங்க இறங்கிக்கிறோம். வள்ளி அண்ணன் யானையோட வந்த உடனே நாங்க கிளம்பி போயிட்டே இருக்கோண்ணே. அவங்க கேட்டது கும்கி யானை பொம்மா. 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேண்ணே. கும்கிய காட்டியான விரட்டுறதுக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேண்ணே, நம்புங்கண்ணே. டே குழந்தைடா அது. தெரியும்ண்ணே. அண்ணே நைட்லாம் எங்களோட சுத்திட்டு இருந்தீங்க, நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்க. மற்றதெல்லாம் நான் ஊருக்காரங்க வேற வந்துட்டாங்க, நான் இனி என்ன பண்ண போறனோ? வணக்கம் மணியாட்டா. வழி தெரியாத கொஞ்சம் சுத்திட்டோம். 10:30 போகுது, இப்பயே கிளம்பிடலாம்ல. இப்படி நேரம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ராத்திரிக்குள்ள போய் சேரணும்ல. ஒரு வழி ஆயிடுச்சுண்ணே. ஏறுங்கண்ணே, முதல்ல ஏறுங்க. அண்ணா கும்கி ஒண்ணும் பண்ணாதுல்ல. அதெல்லாம் காட்டி யானையே தாங்க வரட்டும், நீங்க தைரியமா ஏறுங்க. மாப்பிள்ள அது காட்டியான மாப்பிள்ள இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இறங்கிருச்சுன்னா உன் நாரவாய வைக்காத, போய் ஏறியா போய். டேய் பொம்மா அண்ணே 2 நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ போங்க. டேய் பத்திரண்டா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கண்ணே. இறைவா, இந்த 2 நாளைக்குள்ள காட்டியான இறங்கிடக்கூடாது. இவனுங்கள்ட்ட நாங்க மாட்டிடக்கூடாதியா. விதவிதமா இருக்கானுங்களே. ஐயா வணக்கம். கிளறாங்களா? உங்க பேரு? கொத்தல்லி. நான் பூகம்பசாமி. ஓப்பனிங்க ஏத்துக்கோய்க்க. நான் கோடாரி பாண்டி. பிரமாதம். ஐயா, இவன் என்ன பேரோ? என் பேரு பூதப்பாண்டி. ஐயா, எங்கிட்ட இருந்து கூப்பிடுறானுங்க? என் பேர் கொம்பேரி ஐயா. அது சரி, ஒரு பயலும் ஊருக்குள்ள பிறக்கலையோ? அவர்கிட்ட எத்தனை வருஷமா இருக்கீங்க? அத மாப்பிள்ள நான் தாய் மாமன். ஓ, டேய் ஐயா தான்டா எல்லாத்தையும் கத்து கொடுத்துப்பாரு. வித்த தெரியாதவங்க கூட வீராப்போட தான்டா சுத்துறானுங்க. ஆனா ஐயா முகத்தை பாத்தியா? தம்பி போதும்பா. எவ்வளவு சாந்தமா இருக்கு. ஐயா, சர்க்கார் செய்ய முடியாத ஒண்ண நீங்க எங்களுக்காக செய்ய வர்றதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. உண்மை தெரிஞ்சா என்ன செய்ய போறீங்களோ? உங்க குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்குன்னு ஐயா. நான் கல்யாணமே பண்ணிக்கலப்பா. ஏன்யா? என்னடா பேசுற நீ? நாளைக்கே அவர் காட்டுக்கு போகும்போது யானை மதிச்சு செத்து போயிட்டாருன்னு வச்சுக்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னடா வருது? டேய் எல்லாம் தெரிஞ்சுதான்டா ஐயா ஒண்டி கட்டியா வாழ்றாரு. இதெல்லாம் ஒரு வித தியாகம்டா. எனக்கு எவன்டா பொண்ணு தரேன்னா? நாங்களே பேசிட்டு இருக்கோம், நீங்க அமைதியாவே வரீங்களா ஐயா? ஏய், சாதிச்சுக்கலாம் மீதா தாண்டா இருப்பாங்க. சிங்கம் சைலண்டா தான்டா இருக்கும். இப்போ வேணா சைலண்டா இருக்கலாம். கொம்பனை விரட்டிட்ட அப்புறமா ஊரே ஒண்ணு சேர்ந்து மாலை மரியாதை பண்ணி வான வெடிக்கையோட கலக்குன்னு கலக்குவோம் பாரு, அப்ப பேசுவாரு ஐயா. ஐயா அப்பயாவது பேசுங்களா ஐயா? என்னாச்சுங்கய்யா? வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லுங்க தம்பி. என்னையாச்சே? ஐயா, ஏதாவது வேணுமா ஐயா? தயங்காம கேளுங்க. ஐயா கூச்சப்படாத கேளுங்க ஐயா. 2 நிமிஷம் வண்டி நிறுத்துங்க தம்பி, வந்துடுறேன். டேய் பூதபாண்டி, வண்டி நிறுத்த சொல்றா. டிரைவர்ண்ணே, வண்டி நிப்பாட்டுண்ணே. நைஸ் கான்வர்சேஷன். தம்பியெல்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, வண்டியை நிறுத்துறதுக்கு நன்றிப்பா. ஐயா போலாம் ஐயா. போலாம். டேய் சீக்கிரம் ஏறுங்கடா, ஏறுங்க. ஒண்ணுக்கா 2கா? யானைக்கு மூலிகை பறிக்கணும்னு எத்தனை முறை தான் போய் சொல்றது? இந்த முறை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன்.